அனைவருக்கும் வணக்கம். என் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ ஓடிட்டு இருக்கு. இந்த வீடியோ டெல்லியில நடந்த ஒரு சம்பவம், ஒரு பேருந்துல. இந்த வீடியோ சம்பந்தமா இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த பாதுகாப்பை நாங்க எங்க இருந்து எடுத்துக்கொள்றது? ஒரு பெண்ணா நான் கேட்கிற கேள்வி. யாரை நம்பி நாங்க பாதுகாப்பை கேட்கறது? யார்கிட்ட இருந்து நாங்க பாதுகாப்பா இருக்கணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? தெரியாதுல்ல. யாரைத்தான் நம்புறது பாதுகாப்பு சொல்லு. தன்னுடைய குடும்பமே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இல்லாத பொழுது பாதுகாப்பை வெளியில் தேட முடியுமா? இப்போ உள்ள காலகட்டங்கள்ல பெண்ணுக்கு பெண்களே பாதுகாப்பாக இல்லை. இது வெளியில நடக்கிற நிறைய விடயங்கள். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தாயே பாதுகாப்பு இல்லாத ஒரு பக்தியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது பாதுகாப்பை நாங்க எங்க இருந்து தேடுறது? பாதுகாப்புன்றது ஒரு பெண்ணுக்கு பெண்ணே எடுத்துக்கொள்கின்ற ஒரு விடயம் மட்டும்தான் பாதுகாப்பு. அதை தவிர நாங்க எங்க போயிட்டு பாதுகாப்பு தேடினாலும் அது கிடைக்காது. ஒரு பெண்ணா ஒரு தைரியமா ஒரு இடத்துல போயிட்டு எந்த ஒரு சவாலையும் எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு தைரியம் ஒரு பெண்ணுக்கு எப்போ வருதோ அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு தானே உருவாக்கி கொள்ள முடியும். எனக்கான பாதுகாப்பு என்னைக்கு என்னிலிருந்து வெளியில வருதோ அந்த பாதுகாப்பு யாராலையும் அதை மாற்ற முடியாது. எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் எங்களுடைய பாதுகாப்பு எனக்கு தன்னம்பிக்கை இருந்தால் நானே என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்ற மன தைரியம் என்னைக்கு ஒரு பெண்ணுக்கு வருகின்றதோ அன்னைக்கு தெரியும் இந்த உலகத்தில் யார் யாருக்கு பாதுகாப்பா இருக்கின்றார்கள் என்று. ஆகையால் பெண்களே, தயவு செய்து உங்ககிட்ட இருக்கிற அந்த முரட்டுத்தனமான தைரியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தைரியத்தை வெளியில கொண்டு வாங்க. தன்னம்பிக்கையா இருங்க. யார் என்ன சொன்னாலும் தனக்கு தன்னம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கும் போது நீங்க எதையும் சாதிக்கலாம். எந்த ஒரு இடத்திலையும் நீங்கள் போய் பாதுகாப்பா வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு. ஆகையால் பெண்களை, உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உன்னுடைய பாதுகாப்பு உன் கையில் இருக்கின்றது, யாரையும் நம்பாதே உன்னை தவிர அப்படின்னு சொல்லுங்க. பாதுகாப்பு வெளியில் தேடாதீர்கள், உங்களிடமே தேடுங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.